மாலை கட்டுறா. நீங்கள் அந்த காலத்தில் வந்து மாடுகள் எல்லாம் இந்த காட்சியை நீங்கள் பார்க்க சந்தன மரம் இதுதான் 18 படி பேர். And when you go, I will fall back apart. Find pieces of me all over the yard. In this house of cards. She says, hey man, there were just too many days when our good intentions only got in the way. And I almost never know what I should say. Maybe nothing, nowhere ever was that okay. In this house of cards. With only hearts. இந்த புறாவு ஓட்டுறாரு ஐயா. ஐயா கதையாளுக்கும் முட்கழுவ புறாவுக்கு எரியும் போது எல்லாம் இதெல்லாம் போயிருக்கலாம். இந்த பாருங்க, இது ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்த வீடு போல. இது வந்து பிள்ளையார் கோயில், பெரிய கோயில். என்ன நாளைக்கு திருவிழா தொடங்குறேன்னா கொடியேற்றம். இப்போ நாங்கள் நாளைக்கு வந்து காட்டுறோம் போது இங்கே பாருங்க. ஆமாம், இதுதான் பெரிய கோயில். தரமாக இருக்க என்ன மேடம், இதெல்லாம் நாளைக்கு நான் வாரேன். சும்மா சிறப்பாக இருக்கும். இதான் வந்து பாருங்க அந்த பிள்ளையா இப்போ பெயின் அடிச்சிருக்கேன் மேடம். இதான் இந்த கோவில். சரி வாங்க, நான் படி அடுப்பேன். நல்லா இருக்கு. இதெல்லாம் காட்டிவிடும். தேரண்டா தேரோட நிறைய ஜனம் பெருமோ வருஷ மண்டுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு வாழ்க்கை. டென்மார்க் வீட்டுக்காரர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். இது எத்தனை பட்டாயிரம்? இது 5ஆம் பட்டாயிரம். இது 6ஆம் பட்டாயிரம். 5 6ஆம் பட்டாயிரம் பாருங்க. மாட்டு வண்டி சவாரிக்காரன். நயனாதேவும் மாட்டு வண்டில் சவாரிக்காரட்ட வீடு. சரி, ஒரு நாளைக்கு வருவோம். இப்போ இதை வாங்கிட்டேன். என்னடா பாருங்க, பின்னேற நேரம் தான் வந்திருக்கிறோம். இது நயனாதேவியில் இருக்கிற மாட்டு வண்டில் சவாரி வீட்டுக்காரர் பாருங்க. சவாரி தோட்டங்கள் அதெல்லாம் வச்சுக்கிறோம். இந்தா 1 2 3 மாடு. 2 மாடு. நீங்கள் பெரிய மாடு பா. மாட்டு இந்த திமில பாருங்க எப்படி இருக்காண்டு. இதானே இந்த வீடு. என்ன பேர்? சொஃபியை வச்சுக்க. பறிக்க மாட்டேன்டா, சொல்லுடா. நயனாதேவியில் இது 6ஆம் பட்டாயிரம். 6ஆம் பட்டாயிரத்தில் மாட்டு வண்டில் சவாரி செய்கிறவர். நயனாதேவிலேயே மாட்டு வண்டில் சவாரி. இங்கே இருந்தும் வண்டில் கொண்டு போகிறீங்க. அங்கே நிற்கிது. அங்கே அவர் ஞாயிறு போடுறீங்க. அவர் ஞாயிறு போகிறவர். இங்கே ஏன்டா வட்டுக்கோட்டைக்கு போகிறவர். வட்டுக்கோட்டைனா கொட்டைக்காடு பக்கம். என்ன அதுக்குள்ள நடக்கிற பெரிய வழிக்கு நடக்கிற நல்லா இருக்கும். இப்போ மட்டும் வேணா முல்லைத்தீவு பக்கம். என்ன இப்போ இந்த சவாரி அண்ணன் காய்ச்சி பார்ப்போம். அண்ணன் வணக்கம். உங்களோட இந்த மாட்டு வண்டர் சவாரி மேட்ட நீங்கள் என்ன செய்கிறீங்களே இங்கே? உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விவசாயம் பண்ணேன். சரி, விவசாயம் எப்படி இருக்கு இங்கே? விவசாயம் எங்களுக்கு ஓகே இருக்கு. பிரச்சனை சரியான வெயில். இப்போ வெயில். தண்ணி எல்லாம் அப்படி எங்கே எடுக்கிற நீங்கள்? தண்ணி கிணறு தான். கிணறு நல்ல தண்ணி. பிரச்சனை.
இப்போ இந்த மாடுகளுக்கு சாப்பாடு தீவனங்கள் அதுகள் எல்லாம் எங்களை வைக்கல் வைக்கலாம் நெல் எங்கே இருக்கு உங்களை காணி வயல் இருக்கு வயல் இருக்குது அந்த நெல் விதைச்சிட்டு இந்த வைக்கல் எடுக்கிறீங்க அது இந்த நெல்லை என்ன செய்வீங்க நெல் ஏற்றுமதி கூடுதலாக இருந்தால் அங்கே புனவசாலாம் முல்லைத்தீவு பக்கம் கொண்டு முல்லைத்தீவு இப்போ தோட்டம் செய்யாத காலங்களில் உங்களுக்கு எது அது உங்களுக்கு வருமானம் எடுக்கு வருமானத்துக்கு என்ன செய்கிறீங்க மாடுகள் வச்சு பால் கறந்துருக்கிறோம் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்குது பரவாயில்லை இப்போ இது உங்கள்ட்ட எத்தனை மாடு இருக்குது எங்கிட்ட மொத்தமாக 45 இப்போ கண்டு போட்டது 4 கண்டு போட்டது 4 இது இந்த மாடுகள் வந்து இப்போ நயனாதீவில் இருந்த மாடு இல்லை வெளியில் யாழ்ப்பாணம் அங்கேருந்து கொண்டு வந்தீங்களா இதெல்லாம் நயனாதியில் இருந்த மாடு கேப்ப மாடு அங்கே கேப்ப மாடு அதெல்லாம் பால் கறக்கிறதுக்கு ஓ சரி சரி இதை பார்க்கலாமா ஆமாம் இது இப்போ என்ன செய்றீங்க மாட்டுக்கு தவிடு மேஸ் மாட்டுக்கு தவிடு மேஸ் எல்லாம் பாருங்க வைக்கணும் இதாக இருக்கு அதுக்கான சொல்லி தனியா இதுக்கு என்ன பொதுவாகவே நல்ல தவிடு தவிடு நெல்லுமா கோது அது இதெல்லாம் வச்சுக்கலாம் சரி இஞ்சால இவையெல்லாம் பால் மாடு குட்டியெல்லாம் இங்கே என்ன இப்போ வருங்க பால் மட்டும் விற்கிற நீங்கள் மாட்டில் குட்டிகள் கண்ணுகள் எல்லாம் விற்பீங்களோ அப்படியான்னு இல்லை சில பேர் வந்து பார்ப்போம் இடிக்குதோ தெரியல இங்கே வேணும் சாணம் கண்டு 2 3 4 நல்ல குட்டி கண்டு வேறுங்க காணிக்கிறேன் ஓய் என்ன பெயர் நல்ல குட்டி குட்டி கண்டுகள் வேறுங்க இந்த காட்சியை நீங்கள் பார்க்க கொடுத்து வச்சுருக்கோம் பால் குடிக்குது இன்னொரு அடுத்த ஆண்டு பால் குடிக்குது அது கட்டையாக இருக்கிறேன் இதான் நான் மாட்டு தொழுவோம் ஆனால் எல்லாம் கட்டையாக இருக்குது கட்டைனம் இந்தியாவில் வெட்ட வைக்கோல் பட்ட மாட்டு அந்த வண்டியில் பார்க்கலாமே யாருப்பா சொல்லிக்கிற மாட்டா இங்கே வண்டியில் நிற்குது பாருங்க இங்கே 2 மாடு நிற்குது இது அவுட்டு நிற்குதோ இது பாருங்க இங்கே ஆலயம் இருக்குது அவன் இது சொல்லுவாங்களா அது இதான் மாட்டு வந்து சவாரிக்கு போகிறவரா இதான் இது புல்லுவல் போட்டு வச்சுக்கோங்க பாருங்க சாப்பாட்டுக்கு சொல்லுவோம் நல்லா தான் இருக்குது இந்தா பாருங்க அந்த காலத்து அம்மி ஆட்டுக்கல் இந்தா சாமான் பொருள்லான் பாருங்க பொருளை பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும் ஆனால் இதுக்கு எத்தனை வருஷம் இருக்கும் இதுக்கு ஆட்டுக்கல் அம்மி அதுக்கு முதலே இது அதுக்கு பிறகு 45 வருஷம் வரும் 45 வருஷம் வரும் இது வந்து 50 வருஷத்துக்கிட்ட வருமா அப்படின்னா உங்களோட அம்மாவேண்ட காலத்துலேருந்தே இருக்கு சரி சரி இது என்னது சொல்லுங்க என்ன சொல்றீங்க 50 வருஷமா இங்கே இருக்கு 50 வருஷம் சரி சரி இந்த வீடு எவ்வளோ காலம் 60ஆம் ஆண்டு கட்டினேன் 60ஆம் ஆண்டு கட்டினேன் இதுக்கெல்லாம் கட்டைக்கு என்ன மாதிரி சீமெந்து அது இதெல்லாம் அங்கேருந்து கொண்டு வரீங்க அப்பயும் காங்கேசந்தூர் அதான் சில பேர் வீடு நல்ல விளப்பா இருக்குது காங்கேசந்தூர் அதுக்கும் ஒரே காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளோ பழைய வீடுகள் உங்களுக்கு சொந்தமெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கணுமோ எங்கனேக்க யாழ்ப்பாணம் கந்தர்வனம் யாரசடி அதெல்லாம் இருக்கணும் சரி சரி உங்களோட குடும்பம் உங்களோட பிள்ளைகள் நீங்க சவாரியெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பழகிட்டீங்களோ சவாரி சவாரி தம்பா நீங்க அவருடைய பழகினீங்க சரி சரி ஆனா அந்த மாடுகளை காட்டி கொஞ்சம் சொல்றீங்க அது என்ன இடிக்கிற மாதிரி கிடக்கு அதுல காட்டே அந்த இடத்துல இல்ல அதுல இருந்து சும்மா காட்டிட்டு வர இவர் காலுக்கு வந்து கொண்டு கடிச்சு போகணும் போல என்னடா ஆள் என்னண்டா இப்போ 2 அவர் கொண்டு வர போகிறேன் சவாரி மாடா பாருங்க பா சொல்லி வேலை இல்லையா வைக்கோல் பட்டறை பாஞ்சு கண்டா சரி இங்கே பாருங்க ஒரு ஆள் போகிறார் இதாக இஞ்சால நிற்குது இன்னொன்று அது தென்னையாக சுற்றுது
சரி ஓகே. இப்போ என்னடா இது பாருங்க, இது வந்து பனங்கொட்டையை போட்டு வச்சிங்கன்னா புழுக்கொடி இருக்கு போல எடுத்துட்டுலாம் பனங்களும் இழுத்திருக்குது தான். இது இந்த வீட்டு நான் முன்புறம் என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் கொண்டு வரார் இங்கே பாருங்க. தான் பாருங்க அண்ணா, இதுக்கு எத்தனை வயசுண்ணா அதுக்கு எத்தனை வயசுண்ணா? இவருக்கு 4 வயசு. ஆ எதுக்கு 4 வயசு? இவருக்கு 4 வயசாம். இவருக்கு 4 வயசு, இவருக்கு 5 வயசு. இப்போ இது இந்த டேப்லெட் எல்லாமாங்க வேற இவர் மன்னாரினா. மன்னாரினாம் பார்க்க விளங்குது. இவர் வன்னி. இந்த நயனாதீவில் நீங்கள் அந்த காலத்தில் வந்து மாடுகள் எல்லாம் இங்கே வளர்த்தவையோ? அந்த நாளே இருக்கு. அப்போ ஊர் மாடுகள் கேட்டு 45 கிட்ட வச்சுக்கிறாராம். மொத்தம் எத்தனை இருக்கு? இப்போ இல்லை மேய்ச்சலுக்கு போட்டுதோ? ஓ வழியில அதை கூட்டி கொண்டு வரதார். வந்து எல்லாரும் ரெண்டு பாட வருவீனமோ? களவு கொள்ள அப்படி எல்லாமே தெரிஞ்சது நடக்கும். அது சரி. அவ விடிஞ்சா பொழுது வணங்கும் இதான் உங்களை பொழுது மாட்டோட. என்னென்ன பெயர் வச்சுக்கிறீங்களா பேருக்கு? இவருக்கு முருகா. முருகா. செத்தினம். என்ன பேர்? செத்தினம். செத்தினம். ரத்தினம். அவர் வெக்கப்பட்டாங்க, அதை திரும்பி நிற்கிறார். இதுல ஓடி தந்துருக்கு. இவர் தான். இவர் ஓடி 2வது வந்தவர். 2வது. எந்த முறை? எந்த முறை ஓடினவர்? இப்போ ஓடி 3 மாசத்துக்கு இருக்கு. சரி. நீ எப்போ போறீங்க சவாரிக்கு? இந்த திருவிழா முடிஞ்சதா? திருவிழா இந்த நயனாதீவு சாமி ஏத்துறதுக்காண்டி நிக்கணும். தீர்த்தத்துக்கு வண்டி எல்லாம் போறோம். வண்டி இல்லை எங்க வருவேன் எல்லா இந்த கோயில் எல்லாம் போய் வருவேன். சரி சரி, நல்ல விஷயம். சரி பார்த்தீங்களா, இவர் எப்போ நீங்கள் இந்த வேற இனத்தை ஒரு இனக்கலப்பு செய்து எடுக்கிறதுக்குரிய நலம் இது செய்தாக்கள் சரி நிலம் செய்கிறதோ இதுக்கு? அப்புறம் ஒரு வயசுல கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது அதனால அது கட்டாயம் போட்டு ஆகும், இல்லாட்டி கண்ட்ரோல் பண்ண. சரி சரி. இதுக்கு வந்து நிலமன்னு சொன்னால் இனப்பெருக்க கட்டுப்பாடு வந்து செய்வீனம் என்ன செய்வீனம். இது இந்த ஆழ்காலம் அவ்வளவு இதுகள் இந்த மாட்டு திடீரென்னொழிய மற்றபடி எப்படியும் ஒரு 15-18 வயசு நிற்பினும். 18-20 வயசு நிற்பினும். கருத்தங்கள் வராமல் இருந்தால். இவர் என்ன செய்கிறார் இந்த ஐயா? தோட்டங்கள் பராமரிக்கும். ஐயா இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வருவேன் இன்னொருக்கா வந்து வேறு தோட்டங்கள் அது எல்லாத்தையும் காட்டுறேன். பாருங்க, இந்த நயனாதீவு வந்து வெளியில் பார்க்க ஒரு வறட்சியான தீவு மாதிரி தான் தெரியும். வெயில் அப்படி இப்படின்னு உள்ளுக்கு இப்படியெல்லாம் நல்ல சோலையா அதோட மாடு வளர்க்குற ஒரு அளவுக்கு வந்து நல்ல ஒரு இடம் இருக்கான்னு சொன்னால் இப்படி இருக்கும். அதுக்கு நல்ல பராமரிப்பு எல்லாம் வச்சு வந்த ஐயா வளர்க்குறார். வாழ்த்துக்கள் ஐயா. மாலை கட்டுறா திதியாம் நாளைக்கு வேண்டிய அம்மாண்ட. சரி, சாப்பாடு புட்டு இந்த புட்டு சாப்பாடு இரவு. இது சொதி, சைவ சொதி. நேற்றும் புட்டு இன்றைக்கு புட்டு, கத்தரிக்காய் குழம்பு. அது குலசா. இன்றைக்கு எத்த கோயில்? பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார். இது சாம்பார் காலமே. இந்த வணக்கம் சாமியார். இங்கே பாருங்க சாமியார். சாமியார் எங்கே போகிறோம்டா? சாமியாரோட இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு ஏற்கனவே காட்டிட்டு பண்ணிட்டாவே இப்போ விடிய உள்ளன அப்படி இருக்குமென்னு போய் பார்ப்போம். நான் இப்போ எழுமினான். அப்போ வாங்கோ சாமி வாங்க வாங்கன்ட்டு கூப்பிட்டார் சாமியார். அதான் போகிறோம். நிற்குது மாடு. இப்போ என்னென்ன ஐயா அஞ்சா பாருங்க. ஐயாவுக்கு நல்ல வெள்ளையா சரியோ அப்படித்தான் நாங்கள் பம்பர் அடிப்போம். ஆனால் அப்படி ஒரு நண்பர் கண்டி. இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் நடந்து வரோம் பாருங்க. தீவு வாழ்க்கை இது என்னென்னா இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழியில் இந்த கற்றாழை கண்டுகள் எல்லாம் நட்டு வச்சுக்கணும். இயற்கையாக வந்தது இதெல்லாம் தண்ணி ஊற்றி பெறாமல் வச்சு தான் நல்லா இருக்கும். இதுலாம் மரங்கள் வச்சு விட்டா நல்ல சோலையாக இருக்கும். அப்படியே மாமரங்கள் அப்படி. ஆனால் இங்கே வளர்கிற மரங்கள்ட்ட கடைசி உயரமாக வளரும் தான் பாருங்க. இதுதான் வந்து பாருங்க கற்றாழை கண்டு அப்படியே வரிசையாக வச்சுருக்கணும். இது வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வாரத்துக்குரிய வழி. இங்கே அப்படியே கடற்கரை போகுது. எப்படியே போனீங்கன்னா
அக்கா பாருங்க சொல்லி வாய முடியல. அதில் வந்து 2 நாய் வந்து கடலில் குளிச்சு விளையாடுது. ஒரே புழு வந்தாட. எனக்கு இந்த கடலில் குளிக்கணும்ன்ற ஆசை. இங்கே வேணும் காற்று அங்கே இந்த வருது. சரியா நெருப்பு காற்று தான். காற்று கொஞ்சம் தொழிலுக்கு போயிடும். இதான் ஐயப்பன் கோவில். உள்ளுக்கு ஐயனாரும் இருக்கிறார், ஐயப்பனும் இருக்கிறார். தாமதம் பண்ணேன்ற உரிமையாளத்தை சகோதரங்களால் வந்து இதான் வந்து ஐயனார் கோவில். அங்கால ஐயப்பன் 18 படியும் இங்கே இருக்குதான். கடுத்த சாமி பேரே வித்தியாசமாக இருக்கு. மலையின் ஐயனார்னா தமிழர்கள குலதெய்வ வழிபாட்டில் ஒரு முக்கிய இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் காவல் தெய்வம்னு சொல்லலாம். பைரவர் மாதிரி இவர். இப்போ ஐயனார் அந்த காலத்திலே ஐயனார் வந்து ஐயனார் சில இதுதான் 18 படி பாருங்க. இது வந்து மேலே அந்த முடியை வச்சு கொண்டு போகிறது ஏறுறதுக்கு கொண்டு அந்த முடியதில் கொடுத்துட்டு போயிட்டு இங்கே பாருங்க. கன்னிமூல கணபதி பிள்ளையார். இப்படி போய் பார்ப்போம் வாங்க. இதில் வேற நல்ல ஒரு அமைப்பில் செய்திருக்கணும். என்னண்டா இது மேலே ஐயப்பன் 18 படி 18வது படி. அதுக்குள்ள இப்போ கீழே பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுற மாதிரி செய்திருக்கணும். அந்த தண்ணி ஓடுற தண்ணி எங்கே வருதுன்னா இதில் பூக்கொண்டல் வச்சுக்கணும். இந்த லில்லியோ இது நல்ல வடிவான பூ பாருங்க. குட்டி பூ எப்போவுமே ஈரப்பதனாக இருக்குது. இங்கே போட்டு விட்டா சரி வேறு. அப்போ இந்த பூக்கள் பூத்து கொண்டே இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது. அது இயற்கையான சோள வேணமாக வச்சுக்கணும். அந்த அண்ணன் அங்கே காமதேன்னு பண்ணி நல்ல சோள வேணமாக வச்சுக்கிறார். இங்கே தீவிலையும் வச்சுக்கிறார் வேறு. இங்கேயும் இங்கே இது வந்து ஒரு அறை. இந்த இது வாரம் சந்திர மரம். இது மஞ்ச மாதான்னு சொன்னா ஐயப்பன் கல்யாணம் காட்டினாரோ இல்லை புறா என்ன அவரு கல்யாணத்தை கட்டி வச்சுட்டீங்க நீங்கள். இவன் வந்து அவங்க இது ஐயப்பன் காதலியா. அப்போ நான் என்ன சொல்ல மனைவி என்ன கல்யாணம் கட்டையிலோ மனைவி என்று சொல்லிக்கிறோம். ஆனால் கல்யாணம் கட்டாமல் இருக்கிறார் ஐயப்பன். அப்போ அவர் மேலே போவாட்டி படியேறி மேலே போவாட்டி கல்யாணம் கட்டுவார். அவன் இவர் சொல்கிறார் ஐயா. அவர்கிட்ட கேட்டு பார்ப்பேன் அப்புறம் இதை பற்றி. எனக்கும் சரியாக தெரியல குழப்புது. இதில் பார்த்தீங்கன்னாண்டா இவர் என்ன சாமான் சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து என்ன மரம்னு சொன்னால் சந்தன மரம். நல்லா வச்சு பராமரிக்கணும், பிரச்சனை இல்லை. வளர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எப்போவுமே ஐயப்பனுக்கு அந்த மொட்டை அடிக்கிறது சந்தன கலதுகள் எல்லாமே பிறந்தானே அதுக்கெல்லாம் தேவைப்படும். இதுதான் சந்தன மரம். சந்தன மரத்தில் நெல் வளரணும். வளர்ந்தாத்தான் அதில் நீங்கள் ஒரு கிளாக்களையா சந்தன கட்டை எடுக்கலாம். வேர் விட்டு அது இனி வளர்கிறதுக்கு இடையில் எங்களுக்கு 45-50 வயசு ஆகிடும். தண்ணி ஓடி இருக்குது. எல்லாத்தான் செய்து வச்சுக்கிறார் பாருங்க. ஐயா கூட்டுறார். ஐயா கோயில் தொண்டு என்ன மண்டபமா ஐயப்ப விரத மகர ஜோதி பஜனை நடக்கிறது. இவர் தான் ஐயப்பன். இவங்க வெளியில் நல்ல சோலையாக இருக்குது. நல்ல ஒரு ஆலமரம். அறநறை பாடசாலை. அப்போ இந்த தானே இல்லை. அப்போ இந்த ஐயப்பன் தான் இல்லை. வேற உள்ளுக்கு ஒரு சின்ன வேலு ஒன்று இருந்தாரு. அதே வழிபட்ட ஆக்கள்லாம் இதில் இருக்கிறோம். இந்த ஃபோட்டோ வேலும் கீழே மரத்துக்குள்ள ஒரு பூவ ஐயனார் ஒன்று இருக்கு. தும்பக்கடையோட சொல்லுங்க. சரி நீங்கள் தொண்டு செய்கிறீங்களா? அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னது அந்த கீழே ஒரு பூவசம் ஒன்று இருக்கு. அந்த பூவச மரமும் இந்த இன்னும் வேலு ஒன்று இருக்கு. பழைய ஆஞ்ச வேலு. அதுதான் அந்த ஐயனாராக வச்சு வழிபட்டது. ஒரு பிள்ளையாக குறுக்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்துட்டார். அவர் வந்து என்னங்கிட்ட கோயிலுக்குள்ளே இப்போ வந்து இல்லை இதுக்குள்ளே தான் மீன் மிண்டி இதெல்லாம் இல்லை. வேலி மதிலெலாம் ஒன்றுமே இல்லை. இதில் தான் மீன் கொண்டு போகிறது இருந்ததுன்னா அதே தான் இந்த தான் நடந்தது. இது வந்து இங்கே நேவி இவங்க இருந்தாங்க. இது இல்லை நேவி கேம்ப் ஒன்று இருந்தது. இருந்தா இருந்து இப்போ அந்த
பெருசாக கோயிலுக்குள்ளே ஆக்கள் வர்றது கொஞ்சம் புழக்கமே இல்லை. அப்போ இப்போ வந்து ஆக்கள் கொஞ்சம் இப்போ இந்த முந்தி ஐயாட்ட அம்மாவும் இந்த வீடியோ எடுப்பார் செந்துன்னு அம்மா, அவங்க தான் வந்து முந்தி விளக்கு வைக்க வரவங்க. இந்த பூசம் முந்தி ஐயனார் இருந்தார். விளக்கு வைக்கக்கூடாது. இதுக்குள்ளே ஒரு வெள்ளை நாகம்னு இதுக்குள்ளே இருந்திருக்கு. வெள்ளை நாகம்னு இருந்தால் அதை பார்த்துட்டு இந்த ஐயப்பன் இந்த இது ஒன்று கட்டுப்பட்டார். இந்த 12 படி ஐயப்பன் ஐயாட அம்மா தான் கட்டி வழிபட்ட இடம். இந்த படிப்பூசைலாம் அந்த தான் நடக்குது. அப்போ அவர் வந்து சொன்னார், கோயில் கட்டமைக்கு இந்த இடத்துலேருந்து தேங்காய்னு சொல்லட்டினாராம். சொல்லிட்டு போட்டு அவரை சொன்னாராம், இந்த இடத்துல வந்து ஐயனார் ஒரு இதாக இவரோட தெரிகிறாரு, அதுக்கும் விளக்கு வச்சு வரணும்னு சொன்ன பிற்பாடு அதுக்கு பார்த்தா ஐயா ஓய்வு எடுத்த இந்திய ஹாஸ்பிட்டலில் இருந்தார் ஐயா. டாக்டரா? வேற என்ன டாக்டர்? வந்து எல்லா இடமும் வேலை செஞ்சவர் டாக்டர் நேசிங்க. இந்த பிற்பாடு தான் அவர் ஓய்வு எடுத்த பிற்பாடு தான் கடைசி இந்த ஐயப்பன் ஒளி தோண்டி இருக்கிறாரு. பிறகு தான் இந்த அவரை பிரதிஷ்டமாக முருகனாக உருவாக்கி பிறகு தான் ஐயப்பனை வந்தது. எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட? இப்போ இது இப்போ 35 வருஷம். 35 வருஷம். இதில் என்ன வழிபட்ட அறநடை பாடசாலை? அறநடை பாடசாலை இது. இதெல்லாம் இந்த கும்பிட்டா வழிபட்டாங்க. முந்தி வழிபட்டாங்க. சின்ன தம்பி பெரிய தம்பி, பெரிய தம்பி சின்னம்மா, பேருக்கு பேர் பெரிய தம்பி, அவன் அப்பாவுக்கு பேர் சின்ன தம்பி. அப்போ குட்டி தம்பி யார்? அவரான ஐயப்பன். சரி ஐயா, இந்த இதுகள் போய் பார்க்க. இந்த ஆலமரம் எல்லாம் விழுது இல்லை, இந்த ஆலமரத்துக்கு விழுது இல்லை. 100 வயசு ஆலமரமா பாருங்க. தாக சாந்தி நிலையம் பெரிய திருவிழா பெருசா நடக்கிற. என்ன ஆக்கள் எல்லாம் மறைவி நம்ம ஆக்கள் எல்லாம் பாரு வேணா இங்கே கதைப்பீங்களே. ஐயப்பன் இந்த ஆலமரம் இருக்குல்லோ, இந்த அதுக்குள்ள ஒன்று லவுட் ஸ்பீக்கரை காட்டி வச்சுக்கணும். உங்க பாருங்க, மரத்துக்கு தெரியாமல் இருக்குது. நல்ல மரம் வடிவாக இருக்குங்க, ஆசையாக இருக்குது. இந்த மரத்துக்குள்ளே இருக்க ஓடுது குழாவி வளர்ந்துட்டு. இதான் ஐயப்பன் கோயில் கிணறு. நல்லா தண்ணி கிணறோ? கொஞ்சம் தண்ணி தானே, நல்ல தண்ணி. தீவு பகுதியில் எப்படி தப்பாங்க கிணறு, கொஞ்சம் தண்ணி தான், ஆனால் நல்லா இருக்குது. இதுதான் ஐயப்பன் கோயில். அவரை வந்து கழுவி கூட்டி துடைச்சி துப்புரவு பண்ணுறேன். ஐயா இங்கே பாருங்க, செய்யுங்க வேலையை. இந்த ஆலமரத்துக்குள்ள இன்னொரு இவர் மைய பெற்றாரே. இவன் சுற்றி சங்கு வச்சிருக்கணும், நல்லா இருக்குது. இந்தா இதில் 18 படி இருக்கா. தொட்டு காட்டி வச்சுக்கணும் நேத்திக்கு. கோயில் மணி அடிச்சு பார்ப்போம் சத்தம் அப்படின்னு. இது காண்டாமணி. இந்த கடவுள் எந்த பெரிய மணி. நல்ல சத்தம். சில மணியும் நல்ல கண்ணீர் ரெண்டு கேட்கும். பூர்ணா புஷ்கலா சமேத ஹரிஹரபுத்திரர். தமிழோ சமஸ்கிருதமோ தெரியல. நைனாதீவில் கூடுதலாக சுவிஸ்காரர் தான், நாங்கள் தான் இருக்கிறோம். இங்கிருந்து உடம்பெயர்ந்து போனாங்க அந்த நேரத்தில். மலையின் நாயனார் நாயனார்ண்டா வெர்றாம்போட ஐயப்பன் ஐயனார் நாயனார் நைனார் வேல் அட முருகனுக்குரிய சந்நிதி வேணுங்க. மலையின் எப்போவுமே முருகன் தான் மலையில் கூடுதலாக இருப்பார். குறிஞ்சி குமரன் மலைவாழ் மக்கள்ன்ற ஒரு குலதெய்வ வழிபாட்டில் அந்த காலத்தில் மலையில் இருந்தவர். மணியின் ஒளியே மணியெல்லாம் கொஞ்சம் துப்புரவை துடைச்சி எடுக்கணும் பாருங்க. அப்படின்னா நல்லா கண்ணீர் ரெண்டு சத்தம். இன்ஜின் ரூம் மடம். எத்தனை வருஷம் இந்த இதுக்கு வேறு காட்டுறதுக்கு?
பார்த்து போகணும். ஐயா குடிக்காதுன்னா குடிக்கும். இது ஜென்ரேட்டர் வேறு பாம்புன்னுட்டாங்க. நீங்கள் போவீங்க என்ன மண்ணெண்ணெய் மனத்துக்கு வர அதனே டீசல் மனத்துக்கு வராது. டீசல் மனம் மண்ணெண்ணெய் மனம் அதில் பழகி இருக்குங்க அது தறிக்கு. இது பிளாக் போயிட்டு